இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 அதுக்கு ஜிஎஸ் வந்து நம்ம எங்கேருந்து படிக்கணும், முக்கியமாக என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸு, அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி 4மே ஒரு 6th 12th எல்லாமே கவர் பண்ணணும். ஆனால் அட்லீஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்படின்னா கெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் பேஸ் ஃபர்டிலைசர் கார்பன் இன்ஸ் காம்பவுண்ட் அந்த டாபிக் கண்டிப்பாக முடிச்சிடுங்க. அதே மாதிரி வந்து பயாலஜி வந்து நிறையா இருக்குது. ஸோ முடிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து டிசீஸ், விட்டமின்ஸ், ஜெனட்டிக்ஸ் அந்த மாதிரி டாபிக் கவர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் வந்து நிறையா போயிட்டே தான் இருக்குது. அதில் வந்து ஃபோர்ஸ், மோஷன், லைட்டு, சவுண்டு, மெஷர்மெண்ட்டு, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இன்னும் சொல்லியிருக்க ப்ராப்ளமாகவும் கேட்குறாங்க. குரூப் 2ல் வந்து ப்ராப்ளமாக கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. லாஸாக கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சயின்ஸ் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு கவர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த சில டாபிக்ஸ்லேயாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ண முடியுதான்னு பாருங்கள். அது மாதிரி யூனிட் 2ன்னு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இதே யூனிட் 3 அப்படின்னு பார்த்தோன்னா ஜாகிரஃபியில் லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் சில டாபிக் கவர் ஆகுது. 12th வந்து சில டாபிக் கவர் ஆகுது, ஒரு ரெண்டு டாபிக் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ஓகே இல்லாட்டி கூட 10th ஜாகிரஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் அட்லீஸ்ட் கவர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வந்து 6th 9th 11th இருக்குது. குப்தாஸ்னால் 6th 11th இருக்குது. முகல்ஸ், மராத்தாஸ், டெல்லி சுல்தான் எல்லாமே 7th 11th இருக்குது. பாமினி வந்து சிலபஸில் கிடையாது, ஆனால் வந்து டிஎன்பிசியில் கொஷின் அரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது 7th 11th இருக்குது. லேட்டர் சோலாஸ், பாண்டியாஸ்னால் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சவுத் இந்தியன் கிங்டம்ஸில் 6th 7th இதில் வந்து தேசிய சேரா, சோலா, பாண்டியாஸ், பல்லவாஸ் அவங்களாம் வருவாங்க. இதில் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக தான் படிக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ண யூஸாக இருக்கும் எக்ஸாம் அப்போ. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ், யாருக்கு அப்புறம் யார் வந்தா அப்படின்றது, அப்புறம் இயர்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இப்போ வந்து பாமினி அப்படின்னா சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னா அவங்க என்னென்ன வம்சத்தில் சேர்ந்தவங்க, யார் எந்த வம்சத்தில் வருவாங்க, எந்த இயரில் வருவாங்க அப்படின்ற மாதிரி. இதே வந்து முகல்ஸ்னால் ஃபஸ்ட் வந்து யார் வந்தா, செகண்ட் யார் வந்தா, ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஆர்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், இயர்ஸும் தெரிஞ்சுக்கணும். வார் அதே மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணாங்களா லூஸ் பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். புக்ஸ் வந்து அவங்க ஏதாவது புக் எழுதியிருக்காங்களா இல்லை அவங்கள பற்றி யாராவது புக் எழுதியிருக்காங்களா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ வந்து சொல்லுவாங்க நவரத்தின அமைச்சர்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அவங்க எந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்டர்ஸ் அவங்க எந்த எல்லை வரைக்கும் ரூல் பண்ணாங்க அது தெரிஞ்சுக்கோங்க. டேக்ஸு இந்த சவுத்து, சௌமுகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்தாஸில் அவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எந்தெந்த டேக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, லேண்ட் டேக்ஸா இல்லை எந்த டேக்ஸில் வருது அதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரீஃபார்ம்ஸ் அவங்க என்ன ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். இன்னும் மெயினாக காயின்ஸ் வந்து அவங்க என்ன காயின்ஸ் வெளியிட்டாங்க, இல்லாட்டி யார் கொடுத்த காயின்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க, புதுசாக அவங்க எதாவது காயின் பண்ணாங்களா, சில்வரில் இருக்கா, கோல்டில் இருக்கா, இல்லாட்டி அதுலேருந்து என்ன சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் வந்து இந்த இதுலேயுமே எனக்கு கேட்பாங்க. ஆனால் சப்போஸ் உங்களால் ரீகால் பண்ணாங்க இது மட்டும் நம்ம மெயின் படித்தா கூட மேபி இது கொஷின்ஸ் வர ரைஸ் ஆகிருக்கு. ஏன்னா இது வந்து நான் இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் இது மட்டுமாவது நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிட்டு போகிறதுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ வர ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்றது முடியாத காரியம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா காம்படிஷன் வந்து ஹெவியாகிட்டே போகுது இப்போது. யூனிட் 5 பாலிட்டி அப்படின்னா 6th to 12th ஃபுல்லாக தான் படிக்கணும். அதில் 10th 11th 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th ஒரு 3 லெசன் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது வந்து தமிழில் சொன்னால் இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட் லெசன், செகண்ட் வந்து மத்திய அரசு, 3வது வந்து மாநில அரசு. இந்த 3 இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அதுலேயே வந்து நிறையா வந்து கவர் ஆயிரும் சிலபஸில். அது இல்லாமல் 12th அதான் பேஸாக இருக்கும். ஸோ அதனால் 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டியது வந்து ஆர்டிக்கல் என்னன்னு பார்க்கணும். ஆர்டிக்கல்னால் சரத்து, விதி அப்படிலாம் சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட்னால் சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இயர் இப்போ ஆர்டிக்கல் 17 அப்படின்னா அது என்னென்னு தெரியணும், தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு தெரியணும். அது மாதிரி இப்போ அமெண்ட்மெண்ட்னா அதுக்கு என்ன அமெண்ட்மெண்ட்டு, அதுக்கு என்ன இயர் அப்படின்னு நமக்கு தெரியணும். அமெண்ட்னா சட்ட திருத்தம். ஸோ கம்யூனிட்டி அப்படின்னா இப்போ சர்க்கார் கமிட்டி அப்படின்னா அது எந்த வருஷம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் சர்க்கார் தண்ணி வந்து 1969 சர்க்கார் வந்து 1983. ஆமாம், ராஜ்மன்னர் தான் வந்து அது அதுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி தெரிஞ்சுன்னா அதுக்கு இயர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ரீசனும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க பாலிட்டியில். வந்து வெறும் வந்து ஒரு ஆர்டிக்கல்னால் ஓகே அவ்வளோதான், அது என்ன இயர்னு தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து அதுக்கான ரீசன்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் ரீசன்றனால அந்த ரீசனும் தெரிஞ்சுக்கணும் ஸ்டேட்மெண்ட் கேட்குறனால. அது மாதிரி இங்கேயும் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஆர்டர், பிரசிடென்ட் ஆர்டர், அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர்டர், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதாக இருக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே எந்தெந்த இயரில் என்ன அந்த இது ஆர்டர் வச்சு அப்பாயின்மெண்ட்ஸ் இது பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 6 வந்து எக்கனாமி அப்படின்னா 10th 11th 12th படிக்கணும். அதில் 10th 11th எக்கனாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கோட்ஸ் பார்க்கலாம். வந்து எக்கனாமிக்கை பற்றி நிறைய பேர் நிறைய கோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் அரைஸ் ஆகும். அப்புறம் வந்து ஃபயர் பிளான்ட்டு 5 ஆண்டு திட்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி வந்து முதல்லாம் ஒரே ஒரு கொஷினை கேட்பாங்க. ஜிஎஸ்டி வந்து எந்த வருஷம் கூட ஆனால் இப்போ வந்து ஜிஎஸ்டிலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சர்டன் டைப்பில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வச்சு ஜிஎஸ்டி கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனாக நிதி ஆணையம்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்புறம் திட்டக்குழு, அதுக்கப்புறம் நிதி ஆயோக். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இதுலேருந்து என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் இயர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா 5ஆண்டு திட்டத்துலலாம் வந்து வளர்ச்சி பெற்றுச்சா வளர்ச்சி இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் காக்கில் திட்டம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் நடுவில் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி கோ த்ரூ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுத்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 7 ஐஎன்எம்னா இந்தியன் நேஷனல் மூமெண்டம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து 8th 10th 12th மூணுலேயும் கவர் ஆகுது. இல்லை 10th 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th படித்தோன்னா 12th வந்து அதில் வந்து கொஞ்சம் கண்டினியூட்டி காந்தி அவங்க பற்றிலாம் கண்டினியூட்டி 12th இருக்கும். இதில் நம்ம என்ன பார்க்கணும், ரிவால்ட்னா புரட்சி. ஸோ அது வந்து யார் வந்து லீட் பண்ணா ஹெட்டாக இருந்தான்னு பார்க்கணும். அது எந்த வருஷம் வந்துச்சுன்னு பார்க்கணும். சப்போஸ் அதை வந்து யார் வந்து அடக்கனா, ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது பார்க்கணும். அதே மாதிரி இப்போ சங்கம்னா வந்து அதுவும் யார் ஹெட்டாக இருந்தால் அது எப்போ ஃபவுண்டர் பண்ணாங்க, அது எந்த இயர் எல்லாமே தெரியணும். ஐஎன்சி வந்து 1885 இது பண்ணாங்கன்னா அது எத்தனை ஐஎன்சி நடந்துச்சு, யார் எந்த ஹெட்டில் இருந்தாங்க, அது எந்த இயரில் நடந்துச்சு, என்ன பிளேஸில் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜேர்னல்ஸ் இப்போ வந்து ஒருத்தவங்க எல்லாருமே ஜேர்னல்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யார் என்ன ஜேர்னல்ஸ் எழுதுனாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஐஎன்எம்மில் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் இப்போ எழுதிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இயர் நிறையா இருக்குது. இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து முஸ்லீம் லீக் அப்படின்னு பார்த்தோன்னா அது யார் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த இயர்னு கேட்பாங்க. இதே கருப்பு சட்டம் ரவுலட் சட்டம்னா அது என்ன இயர்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இயர் இருக்குது. ஸோ அதை வச்சு நமக்கு வந்து ஆர்டர் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா இது வந்து தமிழும் நம்ம வந்து ஐயனமும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் இதில். ஏன்னா இதில் வந்து ஏன்னா சங்ககாலம் வரும் இக்காலம் வரைன்றதுனால இருக்கனால நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். 17 மேன்கிழக்கு நூல்கள், கீழ்கிழக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், அதுக்கப்புறம் வந்து கடையல் வளர்கள், அந்த மாதிரி தமிழில் நம்ம படிக்கிற மேக்ஸிமம் இதில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளஸ் திருக்குறள் வந்து நம்ம 6th to 12th தமிழ் புக்கில் படிக்கிறது இல்லாமல் இங்கே வந்து ஜிஎஸ் புக்கில் ஒவ்வொரு திருக்குறள் வந்து ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த திருக்குறள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஐஎன்எம் வந்து இங்கே படிக்கிறது வந்து ஹோல் ஐஎன்எம் படிப்போம். அதிலே தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது இங்கே கவர் ஆகும். ஸோ வந்து ஐஎன்எம் படித்தோம் அப்படின்னா இங்கே யூனிட் 7க்கும் இது இருக்கும், யூனிட் 8 ரெண்டுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு லீடர்ஸ் தலைவர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியார், அண்ணா, காமராஜர் இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஏன்னா இப்போ கூட குரூப் 2ல் வந்து பெரியார் பற்றி கொஷின் வந்துருந்துச்சு. அதே யூனிட் 9ன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் தான். தமிழ்நாடு பேஸில் ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸில் இருக்கிற சில லெசன்ஸ் மட்டும் இங்கே கவர் ஆகும். யூனிட் 10 வந்து மேக்ஸ். மேக்ஸில் வந்து இதுதான் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, அதாவது மெஷர்மெண்ட் வந்துடும் 2D 3D அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க். அதுக்கப்புறம் இது வந்து லீகல் ரீசனிங், அப்புறம் பசில், டை அது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேக்ஸ் வந்து போன வீடியோவில் எல்லாமே இப்போ தமிழ் ஸ்பிட் அப் பார்த்தோம், எந்தெந்த கொஷின் என்னென்ன ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இப்போ வந்து லாஸ்ட் நடந்த குரூப் 4ல் மேக்ஸ் கொஷின் என்னென்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்து இப்போ 2024ல் மேக்ஸில் நடந்த கொஷின்ஸ் என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. HCF, எல்சிஎம் வந்து 6 கொஷின்ஸ் வந்திருக்கு. மெஷர்மெண்ட்னு பார்த்தா 4 வந்திருக்கு. நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வந்திருக்கு. நம்பர் சிஸ்டம் வந்து 2. நம்பர்ஸ் வேறு, நம்பர் சிஸ்டம் வேறு. நம்பர்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அந்த இதில் கூட வந்துடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுலேயுமே 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. ரீசனிங்கில் வந்து 3 வந்திருக்கு. ரேஷியோ அப்படிங்கும்போது அண்ட் ப்ரொபோர்ஷன் அதில் 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆர் லாஸில் 1 கொஷின், சிம்பிளிஃபிகேஷனில் 1, டைம் அண்ட் ஒர்க்கில் 1, பர்சன்டேஜில் 1. ஸோ இதெல்லாம் சேர்த்து 27 கொஷின்ஸ் வந்திருக்கு போன தடவை.
குரூப் 4 போன தடவை குரூப் 4லேருந்து 27 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ HCF, LCM அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, அதில் நீங்கள் இருக்க எத்தனை மாடல் இருக்கோ, மாடல்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். 10 மாடல்ஸ் இருக்குது, இல்லை 12 மாடல்ஸ் இருக்குன்னா, அந்த மாடல்ஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு, ஸ்கூல் புக் சம்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் PYQ போங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா, நீங்கள் எல்லா மாடலும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக் சம்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக் சம்ஸும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா டேரெக்டாக சில நேரத்தில் ஸ்கூல் புக்லேருந்து கொஷின்ஸ் அரைஸ் ஆகிறது இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸில் அது என்னென்ன மாடல் இருக்கோ அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் PYQ குறைஞ்சது இப்போது வந்து 24 இப்போது 23 அப்புறம் 24 பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு 25 ஆயிரும். ஸோ 25லேயும் சில எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் 21, 22, 23, 24 அந்த 4 இயர்ஸ் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வரும். ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் அப்படிங்கும்போது எல்லா கொஷின் இப்போ மேக்ஸ் கொஷின் பார்த்தோம்னா குரூப் 1 பார்ப்போம், குரூப் 2 பார்ப்போம், குரூப் 3 பார்க்கலாம், குரூப் 4 பார்க்கலாம், EO எக்ஸாமும் பார்க்கலாம். இதே வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து சில இதில் தான் ரொம்ப ட்ரிக்கியாக கேட்பாங்க. ஏன்னா இதே சிலபஸாக தான் இருக்கும். ஸோ அப்படியும் மேக்ஸ் கொஷினும் நிறையா கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து கொஷின் பேப்பர் நிறையா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும். அது இல்லாமல் இப்போ வந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்னா ரீசனிங் நிறையா கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் சம்ஸ் ட்ரிக்கியாக கேட்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ குரூப் 4 நடந்த மேக்ஸ் கொஷின் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. எதை கம்பேர் பண்ணோன்னா குரூப் 1, குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது சில கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 4 தமிழ் சிலபஸும், குரூப் 4 GSும் பார்த்தோம். எங்கெங்கே எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து தமிழ் வந்து புக்ஸு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுங்கள். 6th to 12th வந்து நியூ புக்கும் சரி, ஓல்டு புக்கும் சரி, முடிஞ்சால் அட்வான்ஸ் தமிழும் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் வந்து 6th to 12th புக் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுங்கள். நியூ புக்னாலும் சரி, ஓல்டு புக்னாலும் சரி, அட்வான்ஸ் தமிழ். மேக்ஸிமம் தமிழ் வந்து எப்பவுமே கையில் எல்லா புக்கும் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். GSல எல்லா புக்கும் முடியுதான்னு பாருங்கள். இல்லாட்டி அட்லீஸ்ட் 10th சோஷியல் புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th வந்து எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, 12th வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி. அட்லீஸ்ட் இந்த புக்கு மட்டுமாவது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் தமிழ் வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா தமிழ் தான் நீங்கள் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இப்போ சொல்லுவோம் பிடிஎஃப்லேயே என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே பிடிஎஃப்ல படிச்சிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் இப்போ செல்லில் தான் படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே தமிழ் நீங்கள் செல்லில் தான் படிச்சுட்டு ஜியோ செல்லில் தான் படிச்சிங்க அப்படின்னா செல்லும் உங்களுக்கு நமக்கு பாடி இஷ்யூஸும் வரும். அது இல்லாமல் செல்லுமே சார்ஜ் எவ்வளோ நிற்கும். இப்போ நீங்கள் புக்கில் ஒன்று படிச்சிங்க ஆல்ரெண்டாக செல்லில் படிக்கிறீங்க ஆல்ரெண்டாக இதாக அப்படி இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கும் இதாக இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கையில் நோட் போட்டு நான் கோ த்ரூ பண்ணி நீங்கள் வந்து இந்த மாடல் இந்த சம்மில் வரும், இது வரும், இப்படி வரும் நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழுக்கு புக் யூஸ் பண்ணுங்கள், மேக்ஸுக்கு உங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், GSக்கு வந்து முடிஞ்சளவு புக் இது பண்ணுங்கள். இல்லாட்டி PDF. தமிழ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கெலாம் ஆர்டர் பண்ணி மொத்தமாக வாங்குறாங்க, அந்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து விற்கிறாங்க. இப்போது சுரேஷ் அந்த மாதிரி சப்போ அங்கே ட்ரேட் கூட இருந்துச்சு அப்படின்னா சில யூடியூப்பில் வந்து அவங்க வந்து ஸ்கூல் புக்கே அப்படியே கொடுக்குறாங்க. இல்லாட்டி அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் வந்து பிரிண்ட் பண்ணி எது கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு சரியாக தெரியல. நான் ஸ்கூல் புக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது வந்து முடியுது அஃபோர்டபுள் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் முடிஞ்சளவுக்கு தமிழ் வந்து ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் தமிழ், மேக்ஸு, GS இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து குரூப் 4 2025 கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் வரும். ஸோ மறுபடியும் எக்ஸாம் வருமான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா டைம் இருக்குன்னா படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு போர்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து தமிழில் வந்து டேரக்ட் கொஷின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த பாக்ஸில் இருந்தால் கொஷின் வரும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. தமிழ்லேயே ரொம்ப ட்ரிக்கி வந்துருச்சு. அதெல்லாம் புக்ஸ் கூடிக்கிட்டே போகுது. அதே மாதிரி GSலையும் வந்து முதலாம் சொல்லுவாங்க சயின்ஸ் படிக்க வேண்டாம், அது படிக்க வேண்டாம். ஆனால் பட் இப்போ எல்லாமே படிக்கணும். 1 மார்க்குனா கூட அது அவ்வளோ காம்படிஷன் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் மேக்ஸ்லேயும் வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம எதுலேயுமே அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அதனால் தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் GSல கொஞ்சம் நீங்கள் தான் 1-2 டாபிக் கமிட் பண்ண முடியும். அதே அப்படின்னா வந்து காம்படிஷன் ஹெவி ஆகிட்டே இருக்குது. வருஷம் படிக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து கூடிக்கிட்டே தான் போகும், குறையாது. நம்ம என்ன தான் சொல்லலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த இது குறையாது. ஸோ அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே வந்து ஒரு ஓவராலாக தான் கொடுத்துருக்கேன். தமிழுக்கு வந்து பார்ட் பி பார்ட் சி அதை இலக்கியம் உரைநடைக்கு வந்து நான் சிலபஸ் வைஸ் வந்து எங்கே கவர் ஆகும்னு சொல்லி PDFாக கொடுக்குறேன். ஆனால் அது கொடுத்தனா ஒரு லென்த்தி வீடியோவாக போகும். ஒரு டாபிக்னால் அது எங்கேருந்து வரும் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் PDFாக கொடுத்துட்றேன். மேக்ஸிமமே ஒரு டாபிக்னால் அது புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, என்ன சாப்டரில் வருது, எந்த டிக்ஸிஸில் வருதுன்னு சொல்லி அதுவும் நான் PDF அப்புறமேல் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி
ஜிஎஸ்ஸுக்குமே வந்து அது இப்போ நான் சொன்னேன்ல 6த் லெசன்ல எத்தனை லெசன் படிக்கணும். இப்போ 10த் லெசன் நான் சொன்னேன்ல பாலிட்டில 3 லெசன் படிக்கணும். அப்படின்னா 11த் லெவல்ல படிக்கணும், 12த் லெவல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாரி ஜிஎஸ்ஸுக்கும் நான் மேக்ஸிமம் குடுத்துர்றேன்.